இது ஒரு வகையில அதிமுகவுக்கு கொடுக்கப்படுற சமிகை அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக என்ன செய்யும்? பாஜக இப்போதைக்கு அதிமுக கூட்டணியில இருக்கு, ஆனா விசிக வரணும்னா இருக்கக்கூடாதுன்னு பொருளா? அதாவது விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கடந்த ஒரு வருடமாக திரு ஆதவ அர்ஜுனா, அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக வந்த காலம் தொட்டு ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு விசிகாவில் இருக்கும் பொழுது அவர் தான் முதல்ல இனாக்குரல் பண்ணார். எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, அமைச்சர் ஆகக்கூடாதா, நாங்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் இன்னொரு கட்சிகளுக்கு கூட தான் துணை போய்கிட்டே இருக்கணுமா, எங்களுக்கு அந்த இது இல்லையான்னு அவர் பெருசாக எடுத்துகிட்டு போனார். அது அப்போதைக்கு அவங்க அந்த கட்சியிலேயே எதிர்ப்புகளும் வந்தது. அதன் அடிப்படையில் அவர் கட்சியை விட்டும் பிரிந்தார். அப்புறம் பிரிந்த பிறகு அந்த சமயத்தில் தாவேகா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். அதற்கப்புறம் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார். இன்னைய வரைக்கும் அவர்கிட்ட தொடர்புகள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ வைகை செல்வனை இவர் சந்தித்தது அவர் இலக்கியவாதி என்று இவர் சொல்கிறார். அவர் எழுதின புக்கை நூல் ஒன்று எனக்கு கொடுத்தார், அதை நான் வாங்கி கொண்டேன் என்று சொல்கிறார். அதெல்லாம் சரிதான். அவர் திருமாவளவன் அவர்கள் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கார். அதெல்லாம் நல்ல பண்பாடு தான். அது அரசியலுக்காக யார்ட்டையும் பேசக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் பேசுகிறதுல தான் எனக்கு 1000 கொஸ்டின் இருக்கிறது. அவர் எப்போ பார்த்தாலும், இப்போ திருச்சி மாநாட்டிலே எடுத்துக்கங்களேன், என்ன சொல்கிறார், நான் முதல்வர் ஆகக்கூடாதா, நான் பிரதமராகக்கூடாதா அப்படின்னு சொல்கிறார். அவர் யார்கிட்ட அந்த கோபத்தை யார்கிட்ட காமிக்கிறார்? அது ஒரு கோபமான வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பேரணியில் பல ஆயிரம் மக்கள் இருக்கிற கூட்டத்தில் அவர் பேசுகிறார். அவர் கூட்டணி கட்சியோட அங்கத்தில் இருக்கிறார். மாநிலத்தில் திமுக ஆட்சி நடக்கிறது, அதோட கூட்டணியில் பல ஆண்டு காலம் இருந்து வந்திருக்கிறார். அவர் அப்பப்போ அதற்கு முன் ஒரு பேச்சில் கூட சொல்கிறார். என்ன சொல்கிறார், எனக்கு பிஜேபியில் போனால் நான் வேண்டான்னு சொல்கிறாங்களா, என்னைய பிஜேபிக்குள்ள பேசுறாங்க, நான் எந்த கட்சியிலையும் என்னால சேர முடியாது, எனக்கு டிமாண்ட் இருக்குன்றது. இல்ல இது எதுக்கு இப்ப தேவை? அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது எனக்கு இல்ல தந்தி தொலைக்காட்சி பேட்டியிலே அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு வேற போக்கு இல்ல அப்படி நினைச்சிடக்கூடாது, யார நினைக்கிறேன், என்னுடைய தொண்டர்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. என்னது இது? யாராவது தொண்டர்களுக்கு சொல்லுவாங்களா? இது தொண்டருக்கு ஒரு தலைவர் சொல்றதா? தொண்டர்களுக்கு சொல்றாங்க இல்ல சார். தாவேக்கால இருந்து கூப்பிட்டாங்க, அதிமுக சினிமாவில் துணை முதலமைச்சர் வரைக்கும் தர்றேன், கோயில்பட்டியில கேட்டாங்க, கும்பகோணத்தில் கேட்டாங்கிற மாதிரி. இது தொண்டர்களுக்கு தலைவர் சொல்ற வார்த்தையா எனக்கு படலை. அவர் எந்த கட்சியில் இருக்காரோ, கூட்டணியில் இருக்கிறார், முதலமைச்சரோடு சால்கை போடுகிறார், பார்க்கிறார், பேசுகிறார், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அடிக்கடி எங்க மைக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் அந்த ஆளுங்கட்சியோட கூட்டணியோட மேல இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது திருச்சி மாநாட்டிலையும் சரி, எங்கேயும் சரி, அவர் வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். அதைத்தான் புரிந்து கொண்டு வைகை செல்வன் அப்படி பேசியிருக்க முடியும். ஏன்னா இவரும் பேசலை, அவரும் பேசலை, அவர் பேசினதாகவும் சொல்லலை. ஆனால் இவரை இப்போ எனக்கே அந்த எண்ணம் தானே தோன்றுறது, எனக்கே அந்த எண்ணம். ஆனால் அவர் கேள்வியோ அவருடைய எண்ணமோ அது தவறு என்று சொல்ல முடியாது. அவரும் கிட்டத்தட்ட 96லேருந்து அதிமுகவோடையும் திமுகவோடையும் கூட்டணியில் இருந்து தான் வந்திருக்கிறார். அவரும் வளர்ந்திருக்கிறார். அவருக்கும் இன்னைக்கு 60 வயசை தாண்டி இருக்கிறது. அவர் துணை முதலமைச்சராகவோ ஒரு அமைச்சராகவோ உயர்ந்த பொறுப்புகளில் வரணுங்கிறது எதிர்பார்க்கிறது அந்த தொண்டர்களும் எதிர்பார்க்கிறது நியாயம், 2ஆம் கட்ட தலைவர்களும் எதிர்பார்ப்பது நியாயம், அவர் எதிர்பார்க்கிறதும் நியாயம் என்று தான் எனக்கு படுகிறது. வரலாம், அதெல்லாம் வரலாம். இதெல்லாம் யார் கூட எனக்கு திமுக கூட எனக்கு எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் என்றால் இந்த வார்த்தைகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வார்த்தைகள் அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தைகள் வர முடியாது. நீங்க நல்ல சுயமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இது நம்ம இந்த கருத்தை நீங்க தனியா யோசிச்சு பாருங்க, தெரியும் யாருக்காக இவர் இந்த இவ்வளவு ஆவேசம், யாருக்காக தொண்டர்கள்ட்ட சொல்ல வேண்டிய வார்த்தையா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகையினால பிரச்சனை அங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு கூட்டணியை நாங்க உருவாக்கலாமான்னு இப்ப நண்பரே சொல்றார். இப்ப விசிக நண்பரே என்ன சொல்றார், நாங்க ஏன் பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை நாங்க உருவாக்க முடியாதா அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் எடுக்கிறார். ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது வைகை செல்வன் நம்மளுக்கு ஏற்படுவது போல வைகை செல்வனுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம். அந்த சந்திப்புல அவங்க பேசல, ஆனா திரும்ப இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு இவருடைய பல இந்த கடந்த ஒரு ஆண்டு காலமாக இவர் பேசின ஸ்டேட்மெண்ட், இவர் ஏற்கனவே இடம்பொருள் ஏவல் வேணும்ல சார்,
நீங்க ஒரு சந்திப்பை முடிச்சிட்டு வந்து செய்தியாளர்களா அதுக்கு அடுத்த அது அவர் கருத்து சொல்றாரு. அவரு இவர் இதை பத்தி பேசலாம் என்று சொன்னாலும் இவர் பல இடங்கள்ல பொது வழிகள்ல கொடுத்திருக்கிற பேட்டி, அவர் வந்து நான் அதிகமான சீட்டு கேட்பேன்னு சொல்றது, இதெல்லாம் தனியா கேட்க வேண்டியது. முதலமைச்சர்கிட்ட போனா எந்த நிமிஷமும் போனா அது நல்லா இருக்கும் போது ரெண்டு பேரும் நேரா பேசிக்க வேண்டிய விஷயம் தான். அதை பொது வழியில சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கிறது? ஆக அவருக்கு அங்க வெறுப்பு இருக்கிறது, அங்க ஏதோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் ஏற்கனவே நான் ஒரு வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டு இருக்கேன், தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட இவர் அழைத்துட்டு போய் டெல்லியில் விஜய மற்ற தலைவர்களோடு அறிமுகப்படுத்திருக்கார் என்று ஒரு ஆண்டுகளுக்கு முன்னே நான் விவாதங்களில் பங்கேற்கும் போது யாரு திருமாவளவன் இதெல்லாம் புரியல. திருமாவளவன் விஜயை டெல்லியில காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட அழைத்துட்டு போய் பேசினதெல்லாம் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். எப்போ நடந்தது? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால. யாருமே நான் பேசியிருக்கிறேன், 2-3 தொலைக்காட்சியில் பதிவு பண்ணிருக்கேன். அதுக்கு யாரும் மறுப்பெல்லாம் யாருக்கும் தெரிவிக்கல. அதனால அது இருக்கிறது. எனக்கு வேற சோர்ஸ்ல நான் அதை சொன்னேன். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது இப்போ இது என்ன வருதுன்னாக்கா, தாவேக்கா கூட அவருக்கு திமுகவை விட அதிக சீட்டு கிடைச்சாலோ அல்லது மற்ற விஷயங்கள் எதுவும் அவர் கட்சிக்கு எது ஆதாயம்னு நினைத்தால் அதை உறுதிப்படுத்துவதற்காக, மற்ற அணியை சேர்ப்பதற்காக, விஜய் அணியை வலுப்படுத்துவதற்காக இப்படி பேசியிருக்க முடியும் என்று வைகை செல்வன் நினைத்திருக்கலாம். சார் என்ன சார், வைகை செல்வனுடைய பேச்சு திமுக கூட்டணியில் ஓட்டை அப்படின்றது இந்த சந்திப்புக்கு பிறகு பேசினாலும் கூட பொதுவான அவருடைய கருத்துல பலரும் கம்யூனிஸ்டுகள் என்ன பேசுறாங்க, திரும்ப என்ன பேசுறாங்க, இதெல்லாம் அதிருப்தியுடைய வெளிப்பாடு, அதை தான் ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றாங்க. அழகா மணிகண்டனுக்கு குமார் அற்புதமாக பதில் கொடுத்தாரு. ஒவ்வொரு பல விஷயங்களை பார்த்து ஒரு ஊகத்தில் யார் சொல்லியிருக்கலாம், வைகை செல்வன் சொல்லியிருக்காங்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன கேள்வி கேட்குறேன், இறுதி தீர்ப்புனா என்ன? எது இறுதியான ஒரு மன்றமோ அந்த தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. யாரை பற்றி பேசுகிறோம்? திருமாவளவன் இப்படி சொன்னாரா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு முக்கியம். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நட்பின் அடிப்படையில் என்னை சந்தித்தார், நூல் ஒன்றை கொடுத்தார், நாங்கள் தங்கியிருந்த அறையில் பலர் முன்னிலையில் நடைபெற்ற ஒரு சந்திப்பு, அவரும் அரசியல் பேசவில்லை என்று அவர் தெளிவாக சொல்றார். இது இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு பதில். இதுக்கு மேலே இன்னொரு தீர்ப்பு நானோ நீங்களோ பேசுறதுல அர்த்தம் இல்லை. திரும்பி வைகை செல்வனும் பேச முடியாது. ஏன்னா திருமா என்ன இறுதியா சொல்றாரோ அதுதான் உறுதியானது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப திரு குமார் சொன்னார், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு நடிகர், கட்சி ஆரம்பிக்கிறாரு, திரு விஜய் ஆரம்பிக்கிறாரு, இன்னைக்கு ஒரு கட்சிக்கு தலைவர் ஆகிட்டார், தாவேகா தலைவர். அந்த கட்சிக்கு கொண்டு போறதுக்கு எவ்வளவோ பெரிய முயற்சி எடுத்தும் கூட அதை உதறி விட்டு வந்தவர் தான் திருமாவளவன் அவர்கள். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால அவர் கட்சியை விட்டே போனார். அதை பற்றி இவர் கவலைப்படல. ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா போனால் நான் கவலைப்பட மாட்டேன், நான் இந்தியா கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கக்கூடியவர் திருமாவளவன். சீட்டு கேட்குறாருலாம் ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரு விஷயம். இந்த கூட்டணிக்குள்ள கூடுதல் சீட்டு கேட்கறது மட்டுமல்ல, ஆட்சி. இப்போ நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்கிறோம், 2016 திமுகவில் கூட்டணி வச்சுருந்தோம், 2019 வச்சுருந்தோம், 24 எல்லாம் தொடர்ந்து நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் கூட்டங்களில் என்ன பேசுகிறோம், எங்கள் தலைவர் செல்வ பிறந்தையாக இருக்கட்டும், அழகிரியாக இருக்கட்டும், திருநாவுக்கரசராக இருக்கட்டும், நாம் நேரம் வரும்பொழுது காமராஜர் ஆட்சியை ஏற்படுத்தும் சொல்லிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கூட்டணியில் இருந்துகிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு எங்கள் கூட்டணியில் செல்வ பிறந்தகை என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எடுத்து சொல்கிறாரு. அதாவது இந்த கான்ட்ராக்ட் லேபர் விஷயமா இருக்கட்டும், 8 மணி நேரம் வேலை 12 மணி நேரம் ஆகிறதா இருக்கட்டும், செயின்ட் கோபினா இருக்கு, இது நம்ம என்ன பெரிய தொழிற்சாலை ஒன்று சொல்லி அன்னது பிரச்சனை, சாம்சங் பிரச்சனை எல்லாம் நாங்கள் எடுத்து கேட்குறோம். இதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல. அது மட்டுமல்ல, இதே திருமாவளவன் அவர்கள் இதே ஆட்சியில் இருக்கும்போது சிறைவாசிகள் விடுதலைக்கு என் தலைமையில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. இந்த ஆட்சியை எதிர்த்து தான் போராட்டம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு, 30 வருஷமா இருக்காங்க, இவங்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாதுன்னு. அந்த நிகழ்ச்சிக்கு சர்வகட்சி தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நம்முடைய வன்னியரசு வந்தார். அன்னைக்கு திருமாவளவன் வராத நாளில் அடுத்த வாரம் ஒரு பிரஸ்
மீட் வச்சிருந்தேன். அந்த மீட்டுக்கு வந்து திருமாவளவன் வந்தாரு. அது மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்கள்ல இடஒதுக்கீடு, அதாவது இந்த நீட் விஷயம் 2%, அதே மாதிரி 47-49 வயசு வரை ஓபிசிகள் தலித்துகள் எழுதலாம் என்று குரூப் 1ல இருக்கும்போது தமிழ்நாட்டில் 37 வயசுல இருந்து 39 தான் இருக்குன்னு அதையும் கேட்டாரு. தொடர்ந்து திமுக கூட்டணியில நாங்க அங்க வகித்தாலும் கூட, அந்த அங்கத்தை வகித்தும் கூட திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம்.